அதுக்கப்புறம் சிவராத்திரி வந்துட்டு அப்புறம் ஒரு வெயில் அடிக்கும் பாருங்க, அப்புறம் அதை பற்றியே பேசிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ஒரே காற்று, அப்புறம் மழை, இதையே பேசிகிட்டு இருக்க போகிறோமே ஒழிய இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. மனசு சமாதானமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும். நமக்கு வேண்டிய விஷயத்தில் கவனம் வேணும்னா நம்ம கவனம் கண்ணனிடத்தில் இருந்தால் போதும். சிம்பிள். உங்கள் மைண்ட் எங்கே இருக்குது? இப்போ ரோடில் பள்ளம் இருக்கும், நாய் இருக்கும், மனுஷா வேகமாக வருவான், ஸ்லோவாக வருவான், ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். இத்தனைக்கு நடுவில் தான் நம்ம நடக்கணும், வண்டி ஓட்டணும், எல்லாமே. இது நடுவில் தான் ஓரத்தில் காய்கறி வித்துன்னு இருப்பான், அந்த காய்கறிக்காரனை பார்த்தா நம்மளும் அங்கே தான் நின்று காய்கறி வாங்குவோம். இது எதுவும் மாற போகிறதில்லை. நாம தான் கவனமாக இருக்கோம். நம்ம கவனம் எங்கே இருக்குது? நீங்கள் கவலையில் கவனிச்சுட்டு இருந்தால் கவலையில் கவனிச்சுட்டே இருக்கலாம், பிரச்சனையில் கவனிச்சுருந்தா பிரச்சனையை கவனிச்சுட்டே இருக்கலாம். அதை போட்டுகிட்டே இருக்கும். மனசுக்கு ஒன்றும் விவசாயே கிடையாது. 5 மணி நேரம் கூட யோசிச்சுட்டே இருக்கும், விவசாயே கிடையாது. அப்போ மனசு யோசிக்க வேண்டியது கிருஷ்ணன்.